சிங்கம் களை இறங்கிருச்சு. பயமா இங்க பாருங்க எப்படி திக்கு திக்கு நாங்க பார்க்க நடிப்புல உள்ள முழுகி தண்ணி வந்துருச்சு. நான் அடிச்சா உங்களுடைய பொன்னான கருத்துக்களை நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பொன்னாண்ட மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? சட்ட கிழிஞ்சிருந்தா நெஞ்சு முடிச்சிடா. இங்க இருக்கு அமெரிக்கா, இங்க இருக்கு இந்தியா, நான் வருவேன். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் லைக் அ செலிபிரிட்டி. இந்த ஷோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே இருக்க செலிபிரிட்டிஸ்க்கு வந்து ஒரு சீன் வந்து போட்டு காமிப்போம். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வந்து அதை நடித்து காமிக்க போகிறாங்க. என்னப்பா ரெடியா? ஓகே எடிட்டர், நீ வந்து அந்த சீனை போட்டு காமி. நான் அடிச்சா நீ செத்துடுவ. என்ன நேயர்களே பார்த்துட்டிங்களா? ஸோ இந்த சீனை தான் வந்து இவங்க நடித்து காமிக்க போகிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து யார் ஃபஸ்ட்டு நடித்து காமிக்க போகிறாங்க அப்படின்றத எப்படி செலக்ட் பண்ண போகிறோன்னா, இந்த பவுலில் வந்துட்டு இங்கே இருக்க செலிபிரிட்டியோட பேர்லாம் வந்து இதில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நல்லா குலுக்கி இப்படி ஒன்று எடுத்து அதில் இருக்க பேரை வந்து கூப்பிடுவோம். ஸோ அவங்க வந்து நடித்து காமிக்க போகிறாங்க. அவங்க நடித்ததுக்கப்புறமா அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்களுக்கு வந்து ஸ்கோர் கொடுப்போம். ஸோ லாஸ்ட்டாக வந்து இதில் யார் வின் பண்ணா அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ வந்து இந்த பவுலை குலுக்கி யார் பேர் ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்ப்போம். கண்ணு முடிச்சது ஃபஸ்ட்டு பேர் சண்முகம் இல்லை ராம்குமார், ஆக்ட்ரஸ் நந்திதா. வாங்க நந்திதா மேடம். ஃப்ளவர் மிக்ஸ். சிங்கம் களை இறங்கிருச்சு. எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க எப்படி திக்கு திக்கு அங்கே எப்படி நாங்கள் பார்க்க முடியும்? இல்லைங்க. சரி ரெடியா மேம்? நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. விளாண்டுருங்களேன் வந்து எது கூட்டவங்கள நடிக்கிறதுக்கு பார்த்துங்களா சீங்களா? ஒரே ஒரு டைலாக் சொல்லியிருந்தாங்க, அது மட்டும் பார்த்தேன். ஒரு டைலாக் சொன்னாங்களா இல்லை? ஆமா, நான் அடிச்சா நீ செத்துருவேன். இப்பயே பயங்கரமாக நடிக்கிறாங்க. அதனால வந்து சரி ரெடி ரெடி கேமரா. ஆக்ஷன் சொல்லடா. ஆக்ஷன். நான் அடிச்சா செத்துருவேன். நீ அடிச்சா அடிக்கலடா. ஓகே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகே அடுத்து சிறுத்தை சாம விடுங்க. நீங்கள் வந்து இவங்க எப்படி நடிச்சாங்க கமெண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தனலட்சுமி மேடம். ஓகே சீரியஸாக பண்ணியிருந்தா ஓகே. நீங்கள் நடிக்கும்போது பார்க்குறேன். நீங்கள் என்னது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க நடிப்பில் நீங்கள் மெய் மறந்து போயிட்டீங்க. உள்ள முழுகிட்டான், தேடிட்டு இருக்கேன். நடிப்புல உள்ள முழுகி தண்ணி வந்துருச்சு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா நடிப்புக்கு 3 மார்க், அவங்க அழகுக்கு வந்து 10 மார்க். அவரு சொல்றாரு எல்லாத்தையும் அவரு சொல்லிட்டு இருக்காருங்க. பாத்தீங்களா அவங்க ஃபீல் பண்றாங்க. அவர் வாயால சொல்லணும். நீங்க சொல்லுங்க. வாயால சொல்லுங்க. எடுத்துக்கலாம். எனக்கு புரியலையே. இல்ல யா மார்க்கே சேர்த்து எடுத்துக்கங்க அப்படின்றான். யா மார்க்கே சேர்த்து எடுத்துக்கங்க. இல்ல டேக் இட். டேக் இட்டா. மானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா அப்படி பாக்குற? சரி ஓகே தப்பா சொல்லிட்டீங்க. நீங்க தானா பொசிவா வராங்க. நீங்க ப்ரோ ஓகே பொசிசிவா வரீங்களா? ஏங்க இது ஆக்டிங் ஷோவா இல்ல வேற ஏதாவது ஷோவாங்க? சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை.
புரியல புரியல என்னடி வாய்ஸ் இது? உனக்கு எல்லாருமே அண்ணாதான். உங்க வீட்டுக்கார பார்த்தா நாளைக்கு அண்ணா அப்படிங்கிற. நீங்க சொல்லுங்க. ஓகே இன்னும் கொஞ்சம் சீரியஸா பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். நடிப்பு நெய் மட்டும் லைட்டா ஊத்தி இருந்தா வாசமா இருக்கும். வாசமா இருக்கும். ஏலக்காய் போட்டோம். சூப்பர் சூப்பர். நீங்க கமெண்ட் சொல்லவே இல்லையா ஜட்ஜ்? நான் தான் சொல்லிட்டேனே, நீ நடிச்சதை பார்த்து நான் கொஞ்சம் மார்க் கஷ்டப்பட்டேன். சொல்லும்போது ஏன் ஏன்னா நீ நடிச்சது திருப்பி ஒரு வாட்டி வீட்ல உட்காந்து பாரு. நான் அடிச்சா செத்துருவேன். Okay. சரி போய் உட்காருங்க. தேங்க்யூ, உங்க கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி நன்றி. சரி ஓகே, இப்போ அடுத்து நடிகர் யாருன்னு பார்க்கலாம். திருப்பி நந்திதாவை எடுத்து போட்டுருவா. ரைனோ ராம்ப்ரோ சண்முகம். எது சொல்ற உன்னை மண்ணில கொட்டுருவேன். ஆர்வ கோளாறு பாத்தியாத. அது ஒழுங்கா நடிக்குதா? நடிக்க சொன்னா ஒழுங்கா நடிக்க மாட்டேங்குது. சரி சண்முகம் தெரியாதுங்க, எங்க அப்பா எனக்கு நடிக்க கத்து கொடுத்தாரு. கரெக்ட். ஆனா இதை மட்டும் கரெக்டா சொல்லி கொடுத்துருக்காரு. என்னது இது? இஎம்ஐ ஷெட்யூல் பண்ணிடலாமா? பே லெட்டர்ல போடலாமா? சண்முகம் என்கிற சாம். நீங்களே கூப்பிடுங்க. சாம் 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 வாடா. சாம் வாடா. வண்டு முருகே வாங்க. செயலாளர் வண்டு முருகே. ஜட்ஜி ஐஸ் வைக்கிறான். ஐஸ் வைக்கலாம். கைதான் புடி நல்லா காக்கா புடி. என்ன புடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது. சார் நீங்க ரெடியா? ரெடி சார். நீங்களா பாத்துட்டீங்களா? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. எனக்கு வந்து ரொம்ப ஒரு பதட்டமா இருக்கு இந்த இடத்துல இருக்க சொல்ல. ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டு இது பாட்டு ஷோ தானே இல்லையா? அத முழுக்குனால அதுல பாட்டு வருது இல்ல. ஐயோ பாடி வாங்க. சரி ஓகே போயிடலாம் இப்போ. பை டு டேக் ஒன் ஆக்ஷன். ஆக்ஷன். சார் அந்த சீட்ல வந்து அவர் இப்படி இருந்தாரு. எப்படி இருந்தாரு? இந்த போலீஸா இருந்தாரு. கொஞ்சம் இந்த சைடுல இருந்தாரு. நம்ம எப்படி சைடுல திரும்பிக்கலாமா இல்ல ஸ்ட்ரைட்டா? ஸ்ட்ரைட்டா பாத்து ஸ்ட்ரைட்டா தெரியும். கேமரா பார்த்து நிச்சா. பண்ணுடா பண்ணணும். பண்ணணும். நேர்கண்ணத்தோட பாம்பு. எதை? இல்ல ஆக்ஷன் பண்ணல. நல்லா பண்ணுவல? நல்லா ராத்திரி நேரத்து பூஜையில் தெரியும் உங்க அம்மா அந்த ஷோ நடிப்பு சொன்னேன். இல்ல சோகமா தான். ஓ இதுதான் உங்க ஊர். ஐயோ ரொமான்ஸ் பாத்துக்குப்பா. சரி கரெக்ட். இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றது பார்ட்டிசிபெண்டா வர சொன்னா ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா சரி டிஃபரெண்ட் கொஞ்சம் பெருசா வேற மாதிரி. ஒரு லைன் மட்டும் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம்னு. ஒரு லைன் மாதிரி இப்படி வேற கட் மாதிரி பண்ணி அலங்காத்து வீசுது அந்த மாதிரி அவங்க பாட்டு பாடுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா சார். வேற எதுனா வந்து இல்ல சரி விடுங்க, நான் இதே போயிடுறேன். ஏன்னா வந்து நம்மளால முடியாது. ப்ரோ மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஏய் நன்றா அவன கொடுத்தது 1 நிமிஷம் தான். நீ ஆல்ரெடி 30 செகண்ட் ஆயிடுச்சு. எதுக்கு தான் பாவம். 3 days later. நான் அடிச்சா நீ செத்துருவ. நான் திருப்பி அடிச்சா நீ சொல்லுங்க. கட் சொல்லுங்க. கட். டைரக்டர் அவரியா? ஓகே கட். இப்போ வந்து நீங்க கமெண்ட் சொல்லுங்க. உங்களுடைய பொன்னான கருத்துக்களை நான் வந்து பாத்தீங்கன்னா சாரி உங்களுடைய பொன்னான கருத்துக்களை நான் வாங்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆவலோட இருக்கேன். அவளோட கருத்து கேட்க அவளோட எனக்கு தெரியும். இல்லைண்ணே உங்களுடைய கருத்து ரொம்ப ஆவலோட இருக்கேன் சார். உங்களுடைய கருத்துக்கு நான் இன்னும் ஆவலோட இருக்கேன். புரியல. அவளுடைய ஆவல் 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 ஆவல். சரி ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. பல் காப்பி ரைட் வந்துடும் ப்ரோ. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. சிம்பிளி பெஸ்ட். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா. கிழிஞ்சிருக்கு. அதான் ரிஜெக்டட். சிம்பிளி பெஸ்ட். எஸ் சூப்பர். நீங்க என்ன தேடி பாட்டு தான் நாளைக்கு நல்லா இருந்துச்சா? அதான் அவங்களுக்கு பண்ணாலே ரொமான்ஸ் இல்லையா? சோ அதனால அது நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க இல்ல அதான் அந்த கமெண்ட் தான் சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ஆக்டிங் கொடுக்கிறதுக்குள்ள பாட்டு கொடுத்துருந்தா எனக்கு தெரிஞ்சு
பக்காவா பண்ணிருப்பானுங்க. பாட்டா ஆமா. பாட்டா? ஏதோ ஒரு மெலோடி சாங் நல்லா கோத்து விடுற bro. வந்து பாடியாச்சும் ஏதாவது தேத்திருப்பான். சரி ஒரு பாட்டு பாடுவீங்களா வர? சரி நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா பாடுங்க வாங்க. மேல ஒரு கண்ணு நீ தாய மொற பொண்ணு. என்ன பாட்டு சார்? நீ உன் பாட்டு பாடு. ஏய் நீ ஆல்ரெடி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி மேடம் சொல்லிட்டாங்க. நின்னு கோரி அந்த பாட்டு பாடிட்டு நீங்க யாருக்கு டெடிகேட் பண்றீங்கன்னு சொல்லணும். ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பர். அது எதிர்பார்த்ததே இதானே. தனலட்சுமி சொல்லிட்டு தானே. நான் வந்து ஐயோ பேரை மாத்தி சொல்லுங்க. இது பாடு ப்ரோ. உருகி 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 போனதடி என் ஊரு. ஓகே ஓகே. யாருக்கு டெடிகேட்? எனக்கு எனக்கு இல்ல இல்ல எனக்கு யாருக்கு? எனக்கு 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 சரி சரி சரி. இந்த வாய்ப்பு தந்ததுக்கு இந்த ரெஃப்ளெக்ட் டீம், ஆக்ட் லைக் செலிபிரிட்டி, எங்கள் அம்மா, எங்கள் பக்கத்து வீட்டு ஆன்ட்டி, எங்கள் ஹெச்ஆர் மேடம், எங்கள் சிஇஓ மேடம், தண்ணி வந்து டக்குன்னு அழுவுங்க. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்ப அவங்களுக்கு டேய் சார், டைரக்டர் சார். கேமரா பண்ணி 5 நிமிஷம் ஆச்சு வா. இங்க வா. ஆஃப் மயக்கம் என்ன படம் மாதிரி முடியுதா? ஏமணி பஸ்ல இருந்து போட்டோ எடுத்து காட்டுறா டக்குன்னு. உனக்கோசம் பொண்ண சுத்த உனக்கோசம். இங்க இருக்கு அமெரிக்கா, இங்க இருக்கு அமெரிக்கா, இங்க இருக்கு இந்தியா. அதுக்கு நான் வருவேன். இங்க இருக்கு செருப்பு. நான் நடிகனாகி வருவேன். நான் நடிகனாகி வருவேன். வருவேன். ஏன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும். வீடியோ வருமான்னு பாரு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இது ஆக்சுவலாக சீரியஸ் சார். நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன ஒரு 2 மணி நேரத்தை திட்டுங்க, அதில் டென்ஷன் ஆகிடுவேன். அவன் அடித்தாலும் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நான் தான் tension ஆகணும். கழுத்து வேணும்ல, எனக்கு கழுத்து தான் பிடிக்கிறேன். திரும்பி கொடுங்க மேடம். அதுல வந்து ஒரு சுருட்டி வச்சிருப்பாரு. சுருட்டி வச்சுருவேன். எங்க வச்சுக்கிறது? பாருங்க பாருங்க. சுருட்டி வச்சிருப்பாரு எதை அப்படின்னா கேக்குறாங்க. இவங்க வந்து எங்க வச்சிருப்பாரு கேக்குறாங்க. நம்மளுடைய பெண்கள் வந்து நம்ம நாட்டோட பெண்கள் எல்லாம் இருக்காங்க. Boomer, Boomer uncle. Yes. Come on uncle.